இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இக்குறட்பா செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் கண் அமைந்துள்ளது. மண்ணுலகில் வாழ்கின்ற மக்களாகிய நாம் மற்றவர்களுடைய உதவியின்றி தனித்து வாழவே முடியாது. இந்த சூழலில் பலருக்கு பல நேரங்களில் தக்க உதவிகளை செய்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் அவ்வாறு அவர்கள் நமக்கு உயிர் கொடுக்கும் தன்மையினை போன்ற ஒரு அரிய செயலை செய்த போதும் சிலர் அதை மறந்து விடுகிறார்கள். அப்படி மறந்து விடுவது நன்றி கெட்ட செயலாகும். இந்த உலகத்தில் எத்தனையோ அறச்செயல்கள் இருக்கின்றன. அந்த அறச்செயல்களை கெடுத்தவர்களுக்கும் கூட அந்த பாவத்திலிருந்து தப்பி பிழைக்க வழி உண்டு. ஆனால் ஒருவர் செய்த நன்றியை ஒருவர் மறந்தால் அவர்கள் அந்த கொடுஞ்செயலிலிருந்து தப்பி பிழைக்கவே முடியாது. அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எனவே யாருமே அறச்செயல்களை சிதைப்பதை காட்டிலும் கொடுமையானது மற்றவர்கள் செய்த நன்றி அறிதலை மறத்தல் என்பதை உள்ளத்தில் கொண்டு வாழ்வோமாக. இத்தகைய சிறந்த கருத்துக்கள் அடங்கிய குறட்பாவில் அறங்களை சிதைத்தலும் பாவமில்லை, அதைவிட பாவம் செய் நன்றி கோரல் என்று கூறியிருக்கிறார்கள். புறநானூற்றிலே ஒரு பாடலில் ஆண்முலையறுத்த அறநிலோர்க்கும் மான் இளை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் பார்ப்பனர் தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மருங்கில் கழுவாயும் உள நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்த நன்றி கோரல் உய்தியில் என்றாக்கு அறம்பாடிற்றே ஆயிழை கனவ என்று புறநானூற்றில் மிகச் சிறப்பாக பேசப்பட்டிருக்கிறது. மேலும் சிலப்பதிகாரத்திலும் நன்றி கொல்லன்மின் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே மற்றவர்கள் செய்த நன்றியை மறவாது இருந்து நாம் சிறப்பான வாழ்க்கை வாழ்வோமாக. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.